ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் நெட்வொர்க் அனாலிசிஸில் சிபிஎம் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிபிஎம் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவிட்டி, ப்ரெசிடென்ஸ், அப்புறம் அதுக்கான டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிரிட்டிக்கல் நெட்வொர்க் எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் தான் வரையணும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டியை செக் பண்ணணும். ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றது அதுக்கு அர்த்தம். அதாவது சி ஆக்டிவிட்டி ஏ ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது. பி ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா தான் டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் இங்கே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்ங்கிற ஆக்டிவிட்டி இ அண்ட் ஐ ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹெச் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இந்த ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டிக்குன்னு அர்த்தம். டியூரேஷன் உங்களுக்கு டேஸில் கொடுத்துருக்கலாம், வீஸில் கொடுத்துருக்கலாம், இல்லை மந்த்ஸில் கொடுத்துருக்கலாம். அதுக்கு யூனிட்ஸை பொறுத்து மாறும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த நெட்வொர்க் அனாலிசிஸும் இதை வச்சு கிரிட்டிக்கல் பாத் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத கன்சிக்யூட்டிவ் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போகிறது ஆக்டிவிட்டி ஏ பாருங்கள். ஆக்டிவிட்டி ஏக்கு ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டி ஏ கிடையாது. ஆக்டிவிட்டி ஏக்கும் சரி பிக்கும் சரி ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டி இல்லை. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஏ அண்ட் ஆக்டிவிட்டி பி ஆர் இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு அர்த்தம். ஏவும் பியும் எதை நம்பியுமே இல்லை. இப்போ இது ஆரம்பித்தா தான் இது நடக்கணும் அப்படி தானே நம்மளோட பார்த்தோம். ஏ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சி ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் ஏக்கும் பிக்கும் அப்படி கிடையாது. ஸோ ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து ஆக்டிவிட்டி ஏ, ஆக்டிவிட்டி பி இண்டிபெண்ட்டாக நடக்குது. ஸோ ஆக்டிவிட்டி ஏக்கான டியூரேஷன் 5ம் பிக்கான டியூரேஷன் 4. ஆக்டிவிட்டி ஏக்கான டியூரேஷன் 5 அண்ட் பிக்கான டியூரேஷன் 4. ஸோ ஆக்டிவிட்டி ஏ முடியுது, ஆக்டிவிட்டி தேர்டு. ஆக்டிவிட்டி ஏ இது நோடு, ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட் நான் போட்டுட்டேன். ஏவும் பியும் நான் முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ ஆக்டிவிட்டி சி பார்க்குறோம். ஆக்டிவிட்டி சி அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி ஏ முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்டிவிட்டி ஏ செகண்ட் நோட்டில் முடியுது. ஸோ இங்கேருந்து தான் நான் சி வரையணும். பட் என்ன நான் இங்கே கேட்ச்னா, இங்கே நான் சி ஆக்டிவிட்டி ஏ முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். சி ஆக்டிவிட்டி வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்துட்டே வந்தேன்னா இங்கே இருக்குது சி அண்ட் டி. சி அண்ட் டி எதுக்கு ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்குது? ஜி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்கு ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இதை நான் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு அனாலஜியில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் பேரண்ட்ஸ். இவங்க 2 பேர் சேர்ந்து முடிகிற இடத்துலேருந்து தான் ஜி ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட குழந்தை இது. ஸோ இந்த சி, இது ஒரு விளையாட்டுக்காக தான் சொல்கிறேன், இதை நீங்கள் லிட்டரலாக எடுத்துக்காதீங்க. ஸோ சி அண்ட் டி எந்த நோடில் போய் முடியுதோ அந்த நோட்லேருந்து தான் ஜி ஸ்டார்ட் ஆகும். விச் மீன்ஸ் சி அண்ட் டி ஆர் தி ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஜி. ரைட். ஸோ இப்போ நான் சி ஏ முடிஞ்சதுக்கப்புறமா சி ஆரம்பிக்கணும். சியும் டியும் ஒன்றா முடியணும். ஏன்னா சி அண்ட் டி ஒன்றா முடிஞ்சால் தான் எனக்கு ஜி ஆரம்பிக்கும். ஸோ சி ஏலேருந்து ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ப்ரெசிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சி ஆக்டிவிட்டி 4th நோட், சி ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் 8. சரிங்களா? இப்போ சி ஆக்டிவிட்டியும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ டி ஆக்டிவிட்டி சி அண்ட் டியும் நம்ம சேர்ந்து முடியணும்னு பார்த்துட்டோம். சி இந்த இடத்துல முடிஞ்சிருக்குன்னா டி ஆக்டிவிட்டியும் இந்த நோட்டில் தான் முடியணும். ஆனால் டி எங்கேருந்து ஆரம்பிக்குது? பி முடிஞ்சதுக்கப்புறம் தான் டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பி இங்கே முடிஞ்சிருக்கு. இங்கேருந்து டி ஸ்டார்ட் ஆகி சியோட போய் முடியணும். டியோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ சியும் டியும் பேரண்ட்ஸ். இவங்க முடிகிற இடத்துலேருந்து தான் ஜிங்கிற நோட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் நான் சி அண்ட் டியும் ஒன்றா போட்டிருக்கேன், ஒரே நோட்டில் போட்டிருக்கேன். டி முடிச்சாச்சா? இப்போ அடுத்து நான் இ செக் பண்ணுறேன். இ பி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி வேறு எதுக்காவது ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டியாக இ ஆக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இ அண்ட் ஐ ஆக்ட் ஆகுது. அதாவது இயும் ஐயும் ஒன்றா முடிஞ்சால் தான் ஹெச் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே போய் முடிக்கணும்னா ஐங்கிற நோடில் முடிக்கணும். பட் ஐங்கிற நோடு எங்கேருந்து ஸ்டார்ட், ஐங்கிற நோடு இன்னும் வரையவே இல்லைல்ல. ஸோ ஐங்கிற நோடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. எஃப் எங்கே முடியுதோ அங்கே தான் ஐ ஆரம்பிக்கணும். இப்போ எஃப் எங்கே ஆரம்பிக்கணும்? பி முடிஞ்சதுக்கப்புறம் தான் எஃப் ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆக்டிவிட்டி இ பி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பி இந்த இடத்துல முடியுது. நான் இங்கேருந்து ஆக்டிவிட்டி 5th நோட், ஆக்டிவிட்டி இ, அதோட டியூரேஷன் 8ன்னு எழுதிட்டேன். இப்போ நான் இ முடிச்சிட்டேன். எஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது எஃப் இங்கே 2
ஆக்டிவிட்டிக்கு ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்குது. எஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் ஆகுது, எஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜேவும் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ எஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பியிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். பி இந்த நோடு. ஸோ எஃப் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை நான் இங்கே போடுறேன். எஃப்ங்கிற ஆக்டிவிட்டிக்கான டியூரேஷன் வந்து 5, இது 6th நோடு. சரிங்களா? எஃப்ங்கிற ஆக்டிவிட்டி 5, இது 6th நோடு. ஸோ இப்போ வந்து நம்ம எஃப்க்கானதும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஜி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியும் டியும் முடிஞ்ச இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நம்ம ஏற்கனவே பேசிட்டது தான். சி அண்ட் டி முடிகிற இடத்துலேருந்து ஜி அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஜி, அந்த ஜிக்கான டியூரேஷன் வந்து 8. சரிங்களா? இப்போ நான் ஜி முடிச்சிட்டேன். அடுத்து ஹெச் பார்க்குறேன். ஹெச்ங்கிறது இயும் ஐயும் முடிகிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இ இங்கே முடிஞ்சிருக்கு. நான் ஐ வரையணும். ஐ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஐ வந்து எஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் ஹெச் வரையணும்னா எனக்கு ஐ தேவை. ஸோ ஐ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நான் ஐ ஃபஸ்ட் வரைஞ்சி முடிச்சிடுறேன். ஐ வந்து எஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஐ எங்கே போய் முடியணும்? இயும் ஐயும் ஒன்றா முடிஞ்சால் தான் எனக்கு ஹெச் வரைய முடியும். ஸோ எஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஐ நேராக இ நோடில் போய் முடியுது. ஐக்கான டியூரேஷன் 2. இப்போ இ அண்ட் ஐ ஒன்றா முடிஞ்ச இடத்துலேருந்து தான் இப்போ நான் இப்போ நான் ஐ வரைஞ்சிட்டேன். இப்போ இ அண்ட் ஐ ஒன்றா முடிகிற இடத்துலேருந்து தான் என்னால் ஹெச் வரைய முடியும். ஆனால் ஹெச் வேறு எதுக்காச்சும் போய் முடியுதா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஹெச் வேறு எதுக்குமே ப்ரெசிடென்ஸ் ஆக்டிவிட்டியாக ஸ்டார்ட் இருக்கல. ஸோ இ அண்ட் ஐ முடிகிற இடத்துலேருந்து நான் வந்து ஹெச் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை வரைஞ்சிட்றேன். ஹெச்சோட டியூரேஷன் இஸ் 22, 7th நோடு. ஹெச்சும் நான் வரைஞ்சதுக்கப்புறமா ஜே பார்க்குறேன். ஜே வேறு எதுக்காவது ப்ரெசிடென்ஸ் இதுக்கப்புறம் ஆக்டிவிட்டியே இல்லை. ஜே வந்து எஃப் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எஃப்ங்கிறது இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ எஃப் முடிஞ்ச இடத்துலேருந்து நான் ஜே ஸ்டார்ட் பண்ணி கடைசி நோடில் கொண்டு போயிட்டு முடிச்சிடுறேன். ஜேயோட டியூரேஷன் 12. இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த டயக்ராம், இந்த க்ரீன் டயக்ராமையும் இந்த டயக்ராமையும், இதுதான் இந்த டயக்ராம் எப்படி வரைஞ்சது, இப்படி தான் நம்ம இந்த டயக்ராமாக வரைஞ்சிருக்கோம். இந்த ஆன்சரை இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ இதிலேருந்து கிரிட்டிக்கல் பாத் அப்படின்றது என்ன, கிரிட்டிக்கல் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.